வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இப்போ டாக்டர்ஸ் அதிகமாக பார்த்திங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸ் நிறைய சேர்த்துக்குங்க சாப்பாட்டில் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த ரெட் மீட் சாப்பிட வேண்டாம், இல்லை சிக்கன் அடிக்கடி சாப்பிட வேண்டாம்னு தோன்றவங்களுக்கு ஒரு சூப்பரான சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், ஹை சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்னா அது இந்த கனவா மீன். கனவான்னு சொல்லுவாங்க, கடம்பான்னு சொல்லுவாங்க, ஸ்குவிட். இதில் ஒரு சூப்பரான தொக்கு இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செம டேஸ்டியாக இருக்குங்க. அடிக்கடி செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சன் போகலாம். ஆக்சுவலி நானே அடிக்கடி செஞ்சதில்லை, இது 2வது தடவை செய்கிறேன். ஆனால் இதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் கேட்டதுக்கப்புறமா இனி வாரத்தில் 2 தடவையாவது வாங்கணும் அப்படின்னு எனக்கே தோணுச்சு. இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்கிறது மட்டுமல்லாமல் நல்ல பி விட்டமின்ஸ், விட்டமின் இ, இது ரெண்டும் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் பொட்டாசியம், மெக்னீஷியம், ஜிங்க், செலீனியம், இப்படி தேவையான அத்தனை தாது பொருட்களும் இதில் இருக்குது. ரொம்ப ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் வெரி லோ இன் கேலரிஸ் டூ. எஸ்பெஷலி 40 வயசு தாண்டினவங்க அடிக்கடி இது வாங்கி சாப்பிடுங்க, உங்களுக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். வாங்க இதை இப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கனவா மீனை இந்த மாதிரி ரிங்காக எனக்கு அங்கே மார்க்கெட்லேயே க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்தாச்சு. வீட்டில் கொண்டு வந்து அதை ஒரு நல்ல 2-3 தடவை அலசிட்டு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு வச்சுக்கிங்க. இப்போது ஒரு வாணலி வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, இது 2 மட்டும்தான் தாளிக்க சேர்த்துருக்கேன். ஸோ பூண்டு கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும். கருவேப்பிலையும் பூண்டும் சேர்ந்து எண்ணெயில் வதங்குறதே ஒரு நல்ல மணம். ஸோ இது வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், அப்புறம் 2 பெரிய வெங்காயம். ஏன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்க்குறேன் அப்படின்னா, சின்ன வெங்காயம் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், பெரிய வெங்காயம் ஒரு மைல்டான ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அது இந்த தொக்கு இல்லை கனவா ரோஸ்ட் எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு இது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் 2 வெங்காயமே நான் சேர்க்குறேன். இல்லை நீங்கள் இதில் எப்படி வேணாலும் நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌனாக, கொஞ்சம் அந்த வெங்காயம் கேரமலைஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த அளவுக்கு வதங்கி விட்டுடுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு தக்காளி, இல்லை தக்காளி ரொம்ப போட்டோம்னா ஒரு மாதிரி தக்காளி தொக்கு மாதிரி ஆகிடும், அதனால் ஒரு தக்காளி போட்டுக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போக ஒரு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் விட்டு வதக்கி வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். எப்பயுமே மசாலா தூள் போகும்போது சிம்மர் பண்ணிவிடுங்க. 1/4 டீஸ்பூன் நம்ம செந்தூர் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் செந்தூர் காஷ்மீரி மிளகாய்த்தூள். நல்ல கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா நார்மல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூளில் அதுலேயும் காரம் இருக்கும், ஆனால் கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். ஆனால் நல்ல கலர், உங்களுக்கு நல்ல டீப்பாக அந்த டார்க் கலர் கிடைக்கும். அதுக்குன்னு காஷ்மீரி சில்லி பவுடருக்குன்னு ஒரு நல்ல ஃப்ளேவரும் இருக்குது. ஸோ செந்தூர் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். செந்தூர் மல்லித்தூள், தனியாத்தூள் இல்லையா, அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் செந்தூர் மிளகுத்தூள், அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் இந்த வெங்காயம் தக்காளியோட சிம்மரில் வச்சு 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த எண்ணெய் லேசாக அப்படி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ் உங்கள் வீடு தேடி வரும். வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் ஆர்டர் போட்டுக்கோங்க. எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல், கலர் அடிட்டிவ்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம அம்மா வீட்டில் எப்படி அரைச்சி தருவாங்களோ அதே மாதிரி உங்களுக்காக செஞ்சுருக்கோம். வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி வச்ச ஃப்ரெஷ்ஷான கனவா மீன் துண்டுகளை உள்ளே போட்டுடலாம். இப்போ ஃப்ளேம் நம்ம மீடியமில் வச்சுக்கலாம். ஏன்னா இறால் மாதிரியே இதுவும் நல்லா தண்ணி விடும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது தண்ணி நல்லா விட ஆரம்பிக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மீன், எறா இது 2த்தை விடவே இதில் அந்த அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்குதுன்னு சொல்லுவாங்களே, அது சுத்தமாகவே இருக்காது. ஸோ புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு கூட இந்த டேஸ்ட் பிடிச்சி போயிடும். இப்போ தண்ணி நல்லா விட ஆரம்பிக்கும் போது நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி விடுவோம். மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த தண்ணியிலே அது நல்லா நமக்கு வெந்துடும். ஆனால் இதில் கொஞ்சம் மைல்டாக கொஞ்சம் சூவியாக தான் இருக்கும். அதாவது சாப்பிடும்போது கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். ரொம்ப நேரம் குக் பண்ணவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரப்பரியாக ஆகிடும். அதனால் நம்ம ஒரு 15 நிமிஷம் மட்டும் குக் பண்ணலாம். ஸோ
ஸோ இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கிறேன். நடுவில் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்ல அந்த ஃப்ளேவர்ஃபுல்லான அந்த தொக்கு பதம் வந்துருச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சா கொஞ்சம் அப்படியே ட்ரை ரோஸ்ட் மாதிரி கூட ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம். நான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரே ஒரு தடவை ஏற்கனவே செஞ்சுருக்கேன், ஆனால் சாப்பிட்டவே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமே நான் செஞ்சு சாப்பிட்டேன். உண்மையிலே எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை விட ரொம்ப முக்கியம் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் கண்டிப்பாக நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். இன்னொன்று என்ன, இது விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி. மற்ற மீன்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது விலை கம்மி, ஆனால் இதில் இருக்க சத்துக்கள் ரொம்ப அதிகம். அப்படிங்கிறனால எல்லாருமே வாங்கி செஞ்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்ல சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தோசை சப்பாத்தி கூட நல்லா இருந்தது. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.